ஹாய், நல்லா இருக்கீங்களா? அதே மருமக பொண்ணா வேலைக்கு ஒன்னே சாப்பிட போகலாம். நல்லா இருக்குங்களா? அவருடைய நீண்ட நாட்கள் தவிர சந்திக்கிறோமா? போனதில் நீங்கள் தான் எடுத்தீங்க? இல்லை, நான் வரல. அவங்க வீட்டு இது சீமந்தப்போ பண்ணீங்க. அதான். வணக்கம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கேன். ம், என்ன வேணுமா? இப்போ அனுப்ப முடியாது, இதுதான் இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. டாக்டர் அப்பா இங்கே ஒரு நிமிஷம் இங்கே எல்லோருக்கும் அன்பான வணக்கம். நம்ம இலக்கிய நிகழ்ச்சி மாதிரி அதுக்கு பேச போறதில்ல, பேர் எடுக்க போறோம். ஒரு உணவு, அவ்வளவுதான் நிகழ்ச்சி. மொத்தம் 6 எழுத்து அந்த பேர் இருக்கு. ஒரு 6 பேர் அந்த இதை எடுப்பாங்க. முதல்ல தமிழ்முல்லை, தமிழ்முல்லையினுடைய அம்மா, தமிழ்முல்லையினுடைய அத்தை, மாமியார், அவங்க 3 பேரும் முதல் 3 எழுத்துக்கள் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் காதர் பாஷா, நான், காதருடைய அப்பா, அந்த 6 பேரும் ஒரு எழுத்தா எடுக்கிறோம். அந்த எழுத்துக்கள் தமிழை நல்லா கரெக்டாக படிப்பாரு. தூரத்துலேருந்து ஒரு எழுத்தா படிச்சிருவாரு.
ஐயா ஆமா முல்லை வாடா முல்லைமா முல்லை ஐயா சிவாயா மைக் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அக்கா வந்து பெயர் சூட்டு விழா தொடங்கி விட்டது. அனைவரும் கவனிக்கும்படி கனிவுடன் கேட்டுக்கொள்ளுகிறோம். பெயர் என்ன என்று ஆர்வமாக அறிந்திருக்க முதல் எழுத்து நீ. விட்டா மனராசு போல வாழ வேண்டும். இரண்டாம் எழுத்து லீ. லீ தளிர் போல தலை தோங்க வேண்டும். தளிர் போல தலை தோங்க வேண்டும். மூன்றாம் எழுத்து உலகத்திலே யாரும் இப்படி பயிற்சி விட்டு விட நடத்திருக்க மாட்டாங்க. மூன்றாம் எழுத்து இரு. பார்ப்போர் அனைவரும் தேர் திருவிழா போல மகிழ ஊரே ஊர்ப்புகழ வாழ வேண்டும் என்று இரு வைத்திருக்கிறார்கள். மூன்றாம் எழுத்து நான்காம் எழுத்து மா. மகனும் சூட்டி பட்டற்ற மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்று நான்காம் எழுத்து மா. மனிதருள் மாணிக்கமாக வாழ்வதற்கு மா. மக்கள் போற்ற வாழ வேண்டும் என்று மா. நான்காம் எழுத்து ஐந்தாம் எழுத்து நடந்து குடும்பத்தையே மகிழ்ச்சி ஐந்தாம் எழுத்தாக வைக்கப்பட்டது. ஆறாம் எழுத்து நீங்க ஓபன் பண்ணுங்க பாதி அவங்க பண்ணிட்டீங்களா? ஆறாம் எழுத்து ஆர்வமுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாழி 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 என்று பல்லாண்டு வாழி வாழி என்று வாழ்த்த ஆறாம் எழுத்து முழு பெயர் மிளிர் மகிழி. அனைவரும் சொல்லுங்க. மிளிர் மகிழி பல்லாண்டு வாழ்க. மிளிர் மகிழி மிளிர் மகிழி வாழ்க 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 வாழ்க. மிளிர் மகிழிக்கு மலர்ந்திருக்கிறது தாரணி. குடும்பத்தில் ஓடும் அழகு தேரினி. இரு தாத்தா இரு பாட்டி நால்வரும் ஈரணி. உன்னை வளர்ப்பதிலே நால்வரும் இனி ஓரணி. வளர்ந்து வருவாய் சிறப்பாய் சீரணி. உனக்காகவே காத்திருக்கிறது பாரினி. தலைமை தாங்கி நடந்து தமிழ் பேரணி. வாழ்க வாழ்க வாழ்க. அண்ணன் சிவகுமார் அவர்களும் சிறப்போடு வாழ்த்துகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. வந்திருக்கிறவர் அனைவரும் சிறப்பாக பொறுப்பாக வாழ்த்தி மகிழ்கிறார்கள். நெல்லாண்ட சோழன் போல் வில்லாண்ட சேரன் போல் சொல்லாண்ட பாண்டியன் போல் பல்லாண்டு வாழ்ந்து ராணி மங்காமாவை போல வீர வேலுநாச்சியை போல தமிழ் சமுதாயத்திற்கு நன்மை செய்து வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க. சும்மா இப்படி காட்டுற மாதிரி கை கட்டி. அனைவருக்கும் வணக்கம். முன்னறிவாற்றலுடனும் எடுத்து சொல்லு செயல் திறனுடனும் இருமா அப்படியே முத்தமா ரெண்டு பேரும் கொடுங்க. ரெண்டு பேரும் மெதுவாக கொடுங்க. அவ்வளோதான். இன்னும் நல்லா யாம் அறிவதில்லை அழகு மிகு மிளிர் மகிழி அல்ல பெற எழுபிறப்பும் தீயவை தீண்டா மிளிர் மகிழி பண்பொருள் என்ப மிளிர் மகிழி அவர் பொருள் மிளிர் மகிழி திறனால் வரும். அமிழ்தினும் ஆற்ற மிளிர் மகிழி அளாவிய கூழ் மிளிர் மகிழ் மெய் தீண்டார் பெற்றோர் உடற்கின்பும்
குழந்தை அவன் சொல் கேட்டல் இன்பம் பிறர்க்கு செவிக்கு லட்டு இனிதி ஜாங்கி இனிதி என்ப விழிமகிழி மழலை சொல் கேளாதவர் காதல் பாஷா தமிழ் முல்லை விழிமகிழிக்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல் காதல் பாஷா தமிழ் முல்லை விட மகிழி அறிவுடைமை உலக உயிர்க்கெல்லாம் இனிது காதல் பாஷா தமிழ் முல்லை ஈன்ற பொழுதின் பொரிதுவக்கும் விழிமகிழி சான்றோர் என கேட்ட பெற்றோர் விழிமகிழி பெற்றோர் காட்டும் நன்றி இவர் பெற்றோர் என்னோத்தான் கொல்லியனும் சொல் என்கிறார் வகையிலே வள்ளுவரே வந்து நம் விழிமகிழியை வாழ்த்துவதாக கற்பனை செய்து கட்டழகு தங்க மகள் திருநாளோ இவள் கிட்ட வந்து கட்டி முத்தம் தருவாளோ வெட்டி வைத்த செங்கரும்பை எடுப்பாளோ அதில் வெள்ள தமிழ் சொல்லாக கொடுப்பாளோ அன்பிருக்கும் நெஞ்சம் ஒரு ஆலயமோ அதில் ஆசையும் பாசமும் காவியமோ அன்னை தெய்வத்தின் நற்சீதனமோ அன்பு எங்கிருந்த போதிலும் அதிசயமோ கட்டழகு தங்க மகள் திருநாளோ அவள் கிட்ட வந்து கட்டி முத்தம் தருவாளோ செல்வமே என் ஜீவனே செல்வமே என் ஜீவனே அண்ணா நகரிலே வந்து பூத்த செல்வமே ஆடும் கொடிய நாகங்கள் உன் அன்பு முகம் கண்டு கொண்டால் அன்பு கொண்டு மாறும் அன்பு கொண்டு மாறும் செல்வமே என் ஜீவனே எங்கள் சோழ மண்ணிலே வந்த இன்ப வெள்ளமே பொன்னுதிரும் பொன்னுதிரும் சிரிச்சாமுதிரும் வாழ் சிறந்தால் தேன் சீதரும் பிள்ளை பெற்று விட்டால் போதுமா தமிழ் செல்வமா பிள்ளை பெற்று விட்டால் போதுமா தேடி வளர்க்க வேணும் தெரியுமா அல்லலை கண்டு மனசுமா மரத்துக்கு கிடைவாரமா குடிசீக்காய் வாரமா பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு வாரமா அழுதா அரும்புதிரும் மண்ணாந்தால் பொன்னுதிரும் சிரிச்சா முத்துதிரும் வாய்தி பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு வாரமா குழந்தைக்கு பரிசு பொருள்களை வழங்கி மகிழ்ச்சி அடைகிறார்கள் பெற்றோர்களை மகிழ்ச்சிக்கிறார்கள் அந்த ஈடு இணையற்ற விழா பூந்தோட்டத்தில் புதியதாக ஒரு தாமரை பூத்தது போல ஒரு கிளி மகிழி பூத்திருக்கிறது அனைவரும் மகிழ்ந்து மகிழ்ச்சி அடைந்து பரிசு பொருட்களை வழங்கி அனைவரும் உணவறிந்து செல்லுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். கனிகளும் மேதைகளும் சொன்னாரன்று இருந்தவர்தான் பெரியவரானார் பெரியவர்கள் கோபத்தினால் சிறியவரானால் கள்ளமில்லா உள்ளத்தினால் குழந்தைகள் எல்லாம் என்று கண்ணெதிரே காணுகின்ற தெய்வங்களானார் என்று கண்ணெதிரே காணுகின்ற தெய்வங்களானார் குழந்தையும் தெய்வமும் கொடுத்தால் ஒன்று தங்களை மறந்துவிடும் மனத்தால் சார் கொஞ்சம் பின்னாடி ரெடிங்க பாருங்க சார் ரெடி சார் இங்க கேமரா பாருங்க சூரியனை மேகமூடு தேங்க்யூ சூரியனை கோபம் மறுபடியும் மேகம் ஓடுது பேசி கலந்து விட்டு கோபமாறி நேசமாறி பேசி கலந்து விட்ட நேசமாறி கோபமாறி நேசமாறி குழந்தையும் குணத்தால் ஒன்று குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று நல்ல பேசு கங்கத்தால் நல்ல
அப்படியே கேமரா பாருங்க. தேங்க்யூ. திங்கள் முகமெடுத்து செவ்வாய்கள் எடுத்து வெள்ளை மகள் சிரித்து பிள்ளை வருவார். வாழும் வாழ்க்கை விதம் வாழ உழைப்பார் அண்ணன் தம்பியாய் அன்பு கொள்ளவே சின்னம் இருவதை அழைப்பார். 2 வரி கொண்டு 3 நெறி கொண்ட குரலின் போது தேடி செல்வார். சுற்றி படை வந்து முடிப்பார். வெற்றி தோல் கொண்டு முடிப்பார். நடந்த இளம் கணமே இது எடுத்துறது அடங்கி பாருங்க. கண்ணிமணி போல மணிமினல் போல கலந்து திறந்தாயம்மா. கடம்பான் மறைந்து முடிந்தார் மறைக்க முடியாதம்மா. இடைக்கு பாருங்க சார். சரிங்க பாருங்க. ரெடிங்க பாருங்க. நாகேஷ் சரிங்க பாருங்க சார். நாகேஷ் போடா கண்ணம்மா கண்ணம்மா எங்க ப்ரோ கொஞ்சம் தள்ளி வாங்க. வீட்டில் வாங்க. தேங்க்யூ. நான் ஒருத்தன் இருக்கேன். இங்கே இது போகிறீங்களா? ரெடி ப்ரோ. கேமரா பாருங்க. கொஞ்சம் பின்னிக்கிட்டே வாங்க. ரெடி வெயிட் பண்ணுங்க. ஓகே. ரெடிங்க பாருங்க. நீங்க இந்த பக்கம் வந்துருங்க. அப்படியே ரெடிங்க பாருங்க சார். கேமரா பாருங்க சார். ஓகே. கடைக்கு போட்டு தானே ஃபுல்லாக போட்டு தானே. இங்கே பாருங்க. சின்னமாமா வாங்க லட்சுமி போட்டுமா குழந்தைய தாளாட்டு பாட்டு போடுமா. எக்ஸலன்ட். பாப்பா வந்து லேட்டஸ்ட் பாட்டு. கேமரா பாருங்க.
தங்கு எனக்கு இல்லை என்று வந்த பாப்பா உன் தங்கைக்கு முகத்தரே காட்டு பாப்பா தத்திடத்தே தத்திடத்தே நடந்து வரும் செல்லப்பா கேமரா பாருங்க. பாப்பா தங்கை இல்லை என்று நெற்று வந்த இருங்க தம்பி சார் இங்க பாருங்க, இங்க பாருங்க, வெயிட் பண்ணுங்க. ஏன் வீடியோவில் கொடுத்துருக்கீங்க? கையை வீசி கடைக்கு போகலாம் பாப்பா கம்மல் வாங்கிட்டாரு சொக்காய் வாங்கி சார் போடலாம் பாப்பா வராங்களா? ஓகே. மிட்டாய் வாங்கி மெதுவாய் செல்லலாம் பாப்பா நித்யா அன்பு நடந்து வரும் பாப்பா ரொம்ப அவசரமாக கொண்டு போயிடுவான். அப்புறம் என்ன அது வராத ஆள்லாம் கூப்பிடுறாங்க. கேமரா பாருங்க. கேமரா பாருங்க. வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. கேமரா பாருங்க. சரிங்க பாருங்க சார். ரெடி ரெடி ப்ரோ. தேங்க்யூ. குழந்தையின் மகிழ் நிகழ்ச்சிக்கு ஓகே வந்துடலாம். அனைவருக்கும் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கினார் அவர் கருணையிலே கேமரா பாருங்க சார். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார் கேமரா பாருங்க. நெஞ்சினிலே கோயில் கொள்கிறார் இதோ எந்த தெய்வம் தேங்க்யூ. நீங்க ரெண்டு பேரும் வந்துருங்க. அவங்க ரெண்டு பேரும் நீங்க வந்துருங்க. வந்துருங்க சார். வந்து வரும். மேகமென தாகத்தையே தனிப்பான் தலிபுலிகளின் பணிகளிலே குளிர் மேகமென தாகத்தையே தனிப்பான் தலி குடிவிலையும் கனிகளிலே பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேன். அவங்க சின்ன ஐஏஎஸ் படிக்கிறாங்க. இப்போ தமிழ் ஆப்ஷன் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்க பாருங்க. ரெடி தேங்க்யூ சார். பல நூல் படித்து நீ எறியும் கல்வி ஒரு நலன் நினைத்து நீ வழங்கும் செல்வம் பல நூல் படித்து நீ எறியும் கல்வி நலன் நினைத்து வழங்கும் செல்வம் பிறவிலே உனக்கு இருக்கும் இன்பம்
இவை அனைத்திலுமே இருப்பது தான் தெய்வம். பிறர் உயிரிலே உனக்கு இருக்கும் இன்பம். இவை அனைத்திலுமே இருப்பது தான் தெய்வம். இதோ என் தெய்வம் நாளே. ஒரு புன்னகையில் பாருங்க. தன் வியதையிலும் உலகினிலும் வாழ்வை கண்டு கொள்புரியும் வளர்க்கும் ஏழை. அவள் இதழ் மலரும் திருக்குளிக்கு அந்த சிற்பினிலே இரவை நிலம் பாட்டி. அந்த சிற்பினிலே இரவை நன்மை பாட்டி. இதோ எந்த தெய்வம் நாளே. நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேன். இந்த பக்கம் 10 பேர் வாங்க ப்ரோ. ஓகே தேங்க் யூ. இருங்க அதான் தெரியுறா நீங்க எடுப்பீங்களா அதுல? சரிங்க பாருங்க. என்னை உலகம் தங்க மகனை எடுத்துக்கலாம். உலகம் சொல்லி மகிழும் வல்லவன் சொல்லை சொல்லும் அன்புக்கு என்னை ஆனந்தம் பாருங்க. விளக்கு அன்னை வடிவம் கேமரா பாருங்க. விளையாட்டு பிள்ளைக்கின்ற துடிப்பு எங்கள் வருங்காலம் அவன் கொண்டு கேமரா பாருங்க. ஆடுவதை ஆடிவிட்டு அள்ளி விலை மூடமா அத்தையடி மெத்தையடி மூன்றாம் பிறகு தொட்டி கட்டி முல்லை முல்லை கூட்டம் பண்பாடும் மண் குட்டி கேட்டு கண்மூடும் கேட்டு கண்மூடும் அத்தையடி மெத்தையடி அத்தை மடி அடி விளையாடமா அடி விளையாடி விட்டு அடி விளையாடமா. ஓகே சார் தேங்க் யூ. ஓகேம்மா. தெய்வத்தை கூடி மடி ஆடி விளையாடம்மா அடுவரை ஆடி விட்டு அள்ளி மூடமா. எடுத்துரு சார், இந்த ஃபோனில் எடுக்கிறாங்க. பாருங்க. ஓகே
இந்த கவிதை குழந்தைக்காக கண்கள் இரண்டில் காவியம் சொல்லிடும் ப்ரோ வாங்க காந்தவெளி அழைப்பு. வாங்க ப்ரோ. கண்கள் இரண்டிலும் காவியம் சொல்லிடும் காந்தவெளி அழைப்பு. மண்ணில் இறங்கி நடக்கும் சிந்தையில் அடைய பாருங்க. மயில்கள் விரித்தாடும் சின்ன குழந்தைகள் துள்ளும் மல்லைகள் செங்கரை விச்சாறு. ஓகே சார். வச்சுட்டாங்க அப்படியா? இது இது போக முடியுமா? முடிச்சுட்டு போக பாருங்க. காலையிலேயே முடிஞ்சிடும்ல. கண்ணு மூடாதீங்க ப்ரோ. தேங்க்யூ. ஓகே தான். பின்னாடி இருக்கேன். ம். எடே கிட்ட வாங்க. ஆடி விளையாடமா ஆடுவரை ஆடிவிட்டு அள்ளி மூடமா ரேஸ்மா அத்தை மடி மத்தை அடி மூன்றாம் பிறையில் தொட்டு கட்டி முல்லை மல்லிகை மெத்தையிட்டு மூன்றாம் பிறையில் தொட்டு கட்டி முல்லை மல்லிகை மெத்தையிட்டு விறகு கோயில் கூடம் பாடும் இந்த மாட்டுத்தி அத்தை மடி மத்தை கேடி ஆடி விளையாடமா ஆடி வரை ஆடி விட்டு அள்ளி வெளி மூடமா திரும்ப சொல்லு. இல்லை அவங்களுக்காக வெயிட் பண்ணுங்க. இருந்தாலும் அப்படியே திரும்பி நின்னாதான் கொஞ்சம். சரா கொடுத்தாச்சு. தங்க வச்சுட்டு தங்க ரைட்டு. சரா சரா அம்பிகையை பாருங்க. ரெடி மேடம், கேமரா பாருங்க. மேடம் இங்க பாருங்க, கேமரா பாருங்க. ரெடி வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் சார் ரெடி சார், ரெடி சார், கேமரா பாருங்க. ரெடி கேமரா பாருங்க. வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. வெயிட் பண்ணுங்க. மண்ணை விட்டு விண்ணில் தஞ்சம் தென்னிலே செங்கலிலே. ஆரிராரிரோ ஆரிராரிரோ கொஞ்சம் பின்னாடி வந்து
ரெடி கேமரா பாருங்க சரிங்க பாருங்க கொஞ்சம் பின்னாடி ரெடி வெயிட் பண்ணுங்க தேங்க்யூ கேமரா பாருங்க பாருங்க நிலை மாறுமோ அன்பு வழி ரெடிங்க பாருங்க தேங்க்யூ ரெடி சார் கேமரா பாருங்க ரெடி கொஞ்சம் பின்னாடி கேமரா பாருங்க தேங்க்யூ ரெடி சார் கேமரா பாருங்க ரெடி அப்படியே இருங்க ஒரு தேங்க்யூ சார் அப்படியே இருங்க ஒரு நிமிஷம் வெயிட் சார் ரெடி சார் தேங்க்யூ இது மட்டும் கிளிக் மற்றபடி வீடியோ எடுத்துட்டு கிளிக் போட்டோம் ஆஃப்லாம் பண்ணிட்டோம். இதை பண்ணிடாதீங்க இது ஓடிக்கிட்டே இருக்கும். ரெடி ஆன் மேடம் கேமரா பாருங்க ஒரு ஸ்டார்ட் ப்ரோ ரெடி ப்ரோ தேங்க்யூ ரெடி ஓகே இல்லை ஃப்ரேம் பண்ணு இல்லை நீங்கள் தெரில அதனால தான் கேமரா பாருங்க வெயிட் பண்ணுங்க மூவ் பண்ணுவீங்க தேங்க்யூ ஆ வெயிட் பண்ணுங்க நம்ம தேங்க்யூ முடிச்சுட்டு பேசுவோம் சரி சரி சாரி தம்பி வேற ஒன்றும் இல்லை நீங்கள் இதை தொட்டிங்க இல்லையா அதுக்காக சொன்னேன் இல்லை இல்லை கரெக்ட் ஜாய்ஸ்டிக் வச்சு பண்ணணும் நான் அவசரத்தில் இது ரெடி சரிங்கம்மா இல்லை அவங்க அதையெல்லாம் வந்துடுறாங்க வீடியோவில் ரெடி
இதில் எடுத்த மாட்டிங்களா? இதில் தான் வேணுமா? ரெடி? சரிங்க பாருங்க. வெயிட் பண்ணுங்க. ரெடி? தேங்க்யூ. ஏய் ஓகே. இவங்க எடுக்கிறப்பல அவங்களும் எடுத்துட்டேன். அப்படியே பாருங்க. ரெடி? சரி அப்படியே இருங்க. மேடம் மேடம் இங்கே பாருங்க. தேங்க்யூ. தம்பி ரெடி? தேங்க்யூ. கேமரா பாருங்க. மாட்டு ஓகே சார். தேங்க்யூ. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்தால் ஒன்று. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. நடந்ததெல்லாம் நினைப்பதெல்லாம் துயரம் என்று ஞானிகளும் மேதைகளும் சொன்னார் என்று. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால். பிறந்து வந்த போது நெஞ்சம் திறந்திருந்தது, பிறந்து வந்த போது நெஞ்சம் திறந்திருந்தது. அந்த பிள்ளையோடு குடியிருந்தது, அந்த பிள்ளையோடு தெய்வம் வந்து குடியிருந்தது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸா? குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. மறுபடியும் சின்னவனாயிருந்தவற்றால் பெரியவனானார், பெரியவர்கள் கோபத்தினால் சிறியவனானார். பெரியவராயிருந்த குழந்தைகளாயிருந்தவற்றால் பெரியவனானார், கோபத்தினால் சிறியவரானார். இன்னொரு 10 நிமிஷம் உட்காந்து பிரியாணி பா தானே முத்தல்லவோ முடிவு வந்தே முத்தல்லவோ
தம்பி அங்கேயே போ. இங்க வாங்க, இங்க வாங்க. அண்ணா ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ்